எல்லாருக்கும் ஒரு லாஸ்ட் பீரியட்னு ஒன்று நடந்திருக்கும். சில பேருக்கு எல்லாமே டேக் ஆஃப் ஆகிருக்கும். ஆனால் மோஸ்ட்லி நிறைய பிசினஸ் நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு நஷ்டத்தை நம்ம எதிர்கொள்ற தருணம்னு ஒன்று வந்திருக்கும் இல்லையா? அது என்னென்ன மூமெண்ட்டாக இருந்திருக்கு, அதோட ஸ்ட்ரகிள் சொல்லுங்களேன். யாரெல்லாம் அன்னைக்கு நம்பினாங்க, யாரெல்லாம் முதுகுல குத்துனாங்க, யாரெல்லாம் தட்டி கொடுத்தாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஃபுட் பிசினஸ்ல இப்ப ஒரு 3 வருஷமா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா முத பண்ணும்போது வந்து சில லாஸ்கள் வரதான் செய்யும். அப்பல என்னுடைய மையெல்லாம் ரொம்ப பேசியிருக்கான். ஏமா நான் தான் எல்லாரும் சொல்றாங்க, நீ கேட்கவே மாட்டியா, இது பண்ண மாட்டியா? என் பொண்ணும் சொல்லுவாங்க, ஏமா உனக்கு அது ஏமா அப்படி லாஸ் ஆகிட்டே இருக்கீங்க, உங்களை எல்லாரும் ஏமாத்துறது உங்களுக்கு தெரியலையா, நிறைய இது பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட நான் டபுள் மடங்கா சம்பாதிக்கிறேன். டபுள் மடங்கா இருக்கிறேன்னா அவங்க எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட். எனக்கு என் பொண்ணே சொல்லுவா, உன்கிட்ட இருந்து தான் நானே கத்துக்கிட்டேன் எல்லாமே. எனக்கு லாஸ்ட்லாம் வந்து பிக்கல் தான் பண்ணுவேன். மீன் ஊறுகாய் பண்ணும்போது கொரியர் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாட்டில் லீக் ஆகும். லீக் ஆகி நிறைய கொரியர் பார்சல் வந்து ரிட்டர்ன் வந்து சரியான லாஸ் எனக்கு. சரி வேணாம் விட்டுறலாம், இது நமக்கு பண்ண முடியாது போல, ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கு, என்ன பண்றது, லாஸ் ஆயிட்டே இருக்கு, அடுத்து பண்றது கூட எனக்கு காசு கிடையாது. சோ என்ன பண்ணேன்னு இருக்கும் போதுதான் வந்துட்டு நானே எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிப்பேன். விட்றா சுபி, உன்னால முடியும், எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு சக்சஸ் பண்றாங்க, உன்னாலே முடியும். ஓகே அந்த இது சரி லீக் ஆகுதுன்னா மிஷின் வாங்க, மிஷின் ரிப்பேர்னா மிஷின் இது பண்ணு, ஏன் நீ வந்து பிசினஸே வந்து விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன வந்து மோட்டிவேட் பண்ணிப்பேன். கூட சப்போர்ட் பண்ணது எல்லாமே அப்பா, ஃபேமிலி, அவங்க தான். நான் இதை தான் கேட்கறேன்.